ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது நான் வந்து பால் பாக்கெட் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ பாலை ஊற்றி அதனால் நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஆவிந்து. அதில் தான் வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. அதனால் அந்த க்ரீன் கலர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி, இப்போ பால் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொதி வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். இப்போ பால் வந்து அப்படியே திரிஞ்சு வரும். நம்மளுக்கு ஊற்றிட்டேன். இப்போ அது வந்து நல்லா ஊற்றிங்களா, பால் அப்படியே திரிஞ்சு அப்படியே பன்னீர் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நல்லா வந்து ரொம்ப இது இல்லாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை வந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏடை கட்ட விடாமல் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை பார்த்திங்களா நல்லா வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பால் ஆஃப் பண்ணிடலாம். போதும். அப்படியே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை வடிகட்டி என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி பால் இருக்குது இல்லைங்களா, சூடாக இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா, இப்போ இது வந்து ரொம்ப இந்த பன்னீர் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பிசையறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்து அதை வந்து வடிகட்டியில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதை வடிகட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் ஊற்றணும் இல்லைன்னா அதோட டேஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்ல தண்ணி நல்லா ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா இப்போ வந்து அலசிக்கணும். இப்போ அதில் இருக்கிற அந்த லெமன் ஃப்ளேவர் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். நல்லா அலசிட்டு நல்லா டைட்டாக அதை வந்து பிழிஞ்சி நல்லா வந்து ஒரு சிங்க் டேப்பில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து அதை வந்து கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சிக்கணும். நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா இறங்குற மாதிரி வைக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் வச்சு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், எல்லா தண்ணியும் வந்து வெளியே வரும். அதுக்கு ஒரு 1/2 ஹவர் நம்ம வந்து டைம் எடுக்கும். கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை போட்டு ஒரு 3 கப் வந்து அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றப்போம். கப் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இதை வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் இப்போ நம்ம அதை செஞ்சு வச்சுருக்க அந்த ரசகுல்லா வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை செஞ்சு வச்சுருக்க ரசமலாயை இதில் போடுறோம். இப்போது இதுலேருந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, எந்த தண்ணியுமே இல்லாமல் வந்திருக்கு. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும். அதனால நல்ல தண்ணியை வந்து நல்லா வடிச்சிக்கணும். பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து அழுத்தி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பிசைய போகிறோம். நல்லா இந்த உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா, இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு
நல்லா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா பிசைய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா இப்படி அழுத்தி நல்லா இந்த இதில் பிசையணும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே அதில் நம்ம எல்லா உருண்டையும் செஞ்சு நீங்கள் இதில் போட்டு ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா அதை வேக விடணும். நம்ம போட்டிருக்க சைஸோடு இது வந்து நல்லா வெந்து டபுள் சைஸில் வரும். அது வரைக்கும் இது நல்லா வேக விடுங்க. நல்லா மூடி வச்சிடணும் போட்டு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இதில் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour வேகட்டும். இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரசமலாய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ பாலை காய்ச்சி அந்த கீருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பால் ஊற்றிருக்கேன். இதான் இப்போ பால் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சிட்டிக்கை வந்து குங்குமப்பூ எடுத்து அதை பாலில் நல்லா கலக்கி அதுவும் ரெடியாக வச்சுக்கலாம். பால் கொதிச்ச உடனே நம்ம எல்லாத்தையும் அதை போட்டு நம்ம அதில் கலக்கணும். இப்போ இந்த பாதாம் வந்து நல்லா தோலை உரித்து நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சாஃப்ரான், இதை எடுத்து நாங்கள் பாலில் ஊற வைக்க போகிறோம். இது எப்படி பிரிக்கணுன்னே தெரியல. ஆக்சுவலி நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஒரு வழியாக குங்குமம் பூ வாங்கிட்டான். இதை நான் திறந்துட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம பாலில் கலந்து அதில் போட போகிறோம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் இந்த குங்குமப்பூ கலக்கி வச்சுருக்கிறத அதில் கொட்டிடலாம். நல்லா இதை போட்டு நல்லா கிண்டியாச்சு. அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை நல்லா இதில் இப்போ நம்ம சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவையும் பாதாமையும் அப்படியே சேர்த்து போட்டு நல்லா வேக விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ நல்லா அது வந்து பாலோடு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா சுண்டி வரும். அப்போ வந்து நம்ம அந்த ரசமலாயை அதில் போடலாம். இப்போ இந்த பாதாம் கீர் வந்து பார்த்திங்களா நல்லா திக்காகிடுச்சு. நல்லா எல்லாமே போட்டாச்சு. குங்குமப்பூ எல்லாமே போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெந்திருக்க ரசமலாயை எடுத்து அதில் நம்ம போட போகிறோம். இப்போது இதை வந்து எடுத்து லேசாக இப்படி அமுத்திட்டு இதை பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ரசமலாய் வந்து. இப்போ இதை வந்து அப்படியே இந்த கீரில் வந்து அப்படியே போட்டுருங்க. இன்னும் நாங்கள் ஒன்று ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கோம். அது ஒன்று மட்டும்தான் நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. நல்லா அந்த ஜீரால் நல்லா இறங்கியிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து இந்த கீரில் போட்டு நல்லா அதை நல்லா கலக்கி விடணும். இப்போ பால் வந்து நல்லா வெதுன்னு இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ இந்த ரசமலாயை நல்லா பிழிஞ்சிட்டு போடணும். சக்கரை பாகுலேருந்து எடுத்து ஆறிடுச்சுன்னா நீங்கள் வந்து கையிலேயே கூட அழுத்தி பிழிஞ்சு போடலாம். இல்லைன்னா அது இந்த மாதிரி கரண்டியில் கூட பிழிஞ்சு, ரொம்ப பிழிஞ்சிட வேணாம், கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு அப்படியே இது
சாப்பிட்றலாம் காமிச்சிட்டேன். இப்போ நம்மளோட சுவையான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டியது. பனானா போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சுவையான ரசமலாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.